குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் எல்லாருக்கும் சந்தோஷமான நாளாமே இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் குமரி குக்கிங்ல கடல் சிப்பியை பொரிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து சிப்பி வாங்கிட்டு வரும்போது இந்த சிப்பிக்கு மேலே நிறைய மண் அப்புறம் பாசி இதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம். அதனால ஒரு 6-7 தடவை முதல்ல நிறைய தண்ணி விட்டு இந்த சிப்பியை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வேக வச்சு எடுக்கணும். இதை நான் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே மண் பாசி இது எல்லாமே இப்போ போயிடுச்சு. இதை என்னமே வேறு பாத்திரத்தில் மாற்றி இதை வேக வச்சு எடுத்துடலாம். இதை இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இதை என்னமே நான் வேக வைக்க போகிறேன். இதை அவிக்கும் போது இதுக்கு கூட தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இதில் இருந்து தண்ணி ஊறி வரும். அந்த தண்ணியை இது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இதை நாம் இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு, இது வேகட்டும். அதே மாதிரி இதை வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணி இதை வேக வச்சுருங்க. அப்படி இல்லாமல் இதை ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த சிப்பியை வாங்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் இதை போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சாச்சு அப்படின்னா இந்த சிப்பி சாகாது, உயிரோடு தான் இருக்கும். இந்த சிப்பி செத்துருச்சு அப்படின்னா இதில் அந்த தண்ணி எல்லாமே வெளியே போயிடும். அந்த சிப்பியோட வாய் பிளந்து அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே போயிடும். அதுக்கப்புறமா நமக்கு அந்த சதைப்பற்று அதிகமாக கிடைக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்த உடனே ரெடி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதை தண்ணியில் போட்டு வைங்க. தண்ணியில் போட்டு வச்சுட்டு எப்போ நீங்கள் வேக வைக்க போகிறீங்களோ அந்த டைம் தண்ணியிலேருந்து எடுத்து அதுக்கப்புறமா வேக வைங்க. இது இப்போ வேகட்டும். வேகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். இதை வேக வச்சு 2-3 நிமிஷம் ஆயிருக்கு. இது வெந்துருச்சா அப்படின்னு நாம இப்போ திறந்து பார்க்கலாம். மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால நான் மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சிப்பியோட வாய் நல்லா பிளந்துருச்சு அப்படின்னா இந்த சிப்பி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊறி இருக்கும். அந்த தண்ணியை நாம் வடித்து எடுத்துடலாம். தண்ணியை வடித்ததுக்கப்புறமா இதிலேருந்து இந்த தோடை நாம் தனியாக கலத்தி எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த சதையை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த சதையை தனியாக கலத்தி எடுக்கும்போது ஒரு சிலதில் நான் இதே மாதிரி முடி மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி இப்படி இழுத்து எடுத்திங்கன்னா அது தனியாக வந்துடும். இதை தனியாக எடுத்துட்டு இந்த சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த முடி மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயும் இருக்காது, ஒரு சிலதில் தான் இருக்கும். அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு சின்ன சிப்பி தோடை வச்சு இதை இப்படி கலத்தி எடுத்திங்கன்னா இதில் ஈஸியாக வந்துடும். இல்லைனா இதில் லைட்டாக இழுவில் ஒட்டி இருக்கும். அது அப்படியே இருக்கும், பிஞ்சிட்டு வந்துடும். அதுவே ஒரு தோடை வச்சு இப்படி லைட்டாக இப்படி சுரண்டி விட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிப்பிக்குள்ளே இருந்து சதை எல்லாத்தையுமே நாம் இப்போ தனியாக எடுத்தாச்சு. முன்காலத்தில் இதை எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவுவாங்களாம். கழுவுனதுக்கப்புறமா அரிசியை வறுத்து அதை பொடிச்சு இது கூட போட்டு கறி மாதிரி பண்ணுவாங்களாம். இப்போ ஆனால் இதை கழுவும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் உள்ள கருப்பு கலரில் இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு குடல் மாதிரி இருக்கும். இதையும் கழுவும் போது சேர்த்து எடுக்கிறாங்க. அதனால் இதை கழுவும் போது இதையும் சேர்த்து நாம் இப்போ எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துடலாம். அதே மாதிரி இதில் கழுவும் போது இதே மாதிரி ஒரு நூல் மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் இழுத்து எடுத்துருங்க. வெள்ளை கலரில் இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா மறுபடியும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. தோடோட வேக வைக்கும்போது இதை நம்ம மண்ணெல்லாம் ஏற்கனவே கழுவிட்டு வேக வச்சாலுமே இதை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 வாட்டி 3 இல்லைன்னா 4 வாட்டி போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுலேயும் மண் இருக்கும். அதனால் நல்லா கழுவுனீங்கன்னா அந்த மண் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நாம் நம்ம மசாலா போட்டுடலாம். நான் இதுக்கு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் குறைவாக வேணும் அப்படின்னா குறைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இது உப்பு அதிகமாக எடுக்காது. அதனால் உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மசாலா பிரட்டினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை நாம் இப்படியே ஊற விட்டுடலாம். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஊற வச்சு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமேல் நாம் பொரிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் மசாலா பிரட்டி வச்சுருக்கிற அந்த சிப்பி சதையை இதில் போட்டுடலாம்.
இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம மறைச்சி போட்டு வேக வைக்கலாம். உடனே திருப்பி போட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே இந்த எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். அதே மாதிரி வேக வச்ச இந்த சிப்பி சதையை வந்து நாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா கறி வைக்கிறதுக்கு முன்னாடியோ கூட சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வந்து அந்த உப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சிப்பி மீனை தடவையாக சாப்பிட்றவங்களா இருந்தால், அதாவது குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி சாப்பிடாம இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க அப்படின்னா வேக வச்சதாக இருந்தாலும் சரி பொரிச்சதாக இருந்தாலும் சரி இதிலேருந்து ஒரு 2-3 பீஸ் வந்து நீங்கள் வந்து முதல்ல சாப்பிட்டு உங்கள் உடம்புக்கு வந்து அது ஒத்துக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1-2 சாப்பிட்ட உடனே நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காதீங்க. எல்லாருக்கும் வந்து ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு வாந்தி இல்லைனா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 2-3 பீஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாகவே கொடுங்க. அவ்வளோதான். இன்னும் வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். இது வந்து இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதோட கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து இனிமேல் நாம் மாற்றி வச்சுட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இது வந்து இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக அந்த சிப்பி கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எண்ணெயில் வந்து போட்டு பொரிக்கும் போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா பொட்டி தெரிக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கடல் சிப்பியை உங்கள் வீட்டில் நீங்களும் பொரிச்சு பாருங்க. பொரிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறக்காம ஆள் கொடுத்துருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.